பர் மந்த்துக்கு 15,700 58,800 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 60 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் பிப்ரவரி 8ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. உங்கள் சொந்த ஊர்லேயே போஸ்டிங்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது TNMRBலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க பிப்ரவரி 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2 கேட்டகரியில் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் நர்சிங் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 15,700 58,800 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே 23,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மொத்த வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 999 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகவும் டிக்ரீஸ் ஆகவும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டென்டேட்டிவ் வேகன்சிஸ் தான் இது. ஓகேங்களா? 999 வேகன்சிஸ் தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டங்களிலும் இருக்க வேகன்சிஸ் தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. கம்யூனிட்டி வாரியாக வேகன்சிஸ் பிரேக்கப் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 308 வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பிசி கேட்டகரிக்கு 264, பிசிஎம்க்கு 35 வேகன்சிஸ், எம்பிசி டிஎன்சிக்கு 200 வேகன்சிஸ், எஸ்சி கேட்டகரிக்கு 152, எஸ்சிஏ கேட்டகரிக்கு 30 வேகன்சிஸ், எஸ்டி கேட்டகரிக்கு 10 வேகன்சிஸ், மொத்தம் 999 வேகன்சிஸ். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு எத்தனை, விடோக்கு எத்தனை, டெஸ்டிடியூட் விடோஸ்க்கு எத்தனை, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு எத்தனை, பிஎஸ்டிஎம் கேட்டகரிக்கு எத்தனை அப்படின்னு சொல்லும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது தேவைப்படுறவங்க இந்த டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஜனவரி 19ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 8ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூஷியல் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2026. அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியாக இருந்தால் 34 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது. அவங்க 60 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அதாவது பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரியாக இருந்தால் 44 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கெல்லாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி டெஸ்டிடியூட் வீடியோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அவங்களுமே ரிட்டையர்ட் ஏஜ் வரைக்கும்